வணக்கம். சாதிகள் இல்லையடி பாப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை சொல்லிக் கொடுத்தாங்க. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படித்தான் பள்ளி காலத்தில் நம்மளை எல்லாம் சொல்லி 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 மனசுக்குள்ளார மனித வேற்றுப்பாடு இல்லாத ஒரு மனநிலையை விதைச்சி விதைச்சி வளர்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, சாதினால் எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு தெருவுக்கு தெருவு பிச்சுக்கிட்டு இந்த சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னே புரியாத ஒரு பயமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து எதிர்கால தலைமுறைகளுக்கு வீட்டிலையாவது பெற்றோர்கள் இதெல்லாம் சொல்லி வளர்த்து வாங்க. தயவு செய்து வெளியில் மனுஷன் வரும்போது எல்லாத்துக்கும் உடம்புல ரத்தம் ஒரே நிறம்தான். இதில் எந்த ஒரு வேற்றுப்பாடும் இல்லை. இதில் சாதிங்கிறது குறுக்க என்ன அதில் நம்ம பெருசாக அதில் அனுபவிச்சுக்க போகிறோம், பலன் அடைஞ்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது புரியல. இந்த வன்மங்கள், வெறிகள், வன்முறைகள், அப்பா 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 சமுதாயம் ரொம்ப சீர்கிட்டு போய்கிட்டு இருக்குது. தயவு செய்து வருங்கால இளம் தலைமுறைகளுக்கு இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நம்ம கவிஞர் சொல்லி கொடுத்ததை மனசில் பதிய வைங்க. சாதிகள் இரண்டு அப்படிங்கிறத ஔவையார் பாட்டில் இருக்கிறத சொல்லி கொடுங்க. தேசப்பற்ற மனசில் வளர்த்து கொடுங்க ப்ளீஸ். இங்கிலீஷ் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம், ஹிந்தி எப்போ வேணாலும் கற்றுக்கலாம், வேற்று மொழிகள் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் நம்ம சிறு வயசுலேருந்து கற்றுக்கல அப்படின்னா வாழ்க்கை நெறிமுறைகள் தடமாறி போயிடும், சந்ததியினர் தடுமாறி போயிடுவாங்க. ப்ளீஸ், நான் சொல்கிறது ஒன்றும் பெரிய தத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது, அனுபவ பாடம். அன்னைக்கு நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது மனசில் பதிய வச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடைமுறையை பார்க்கும்போது மனசில் வேதனைகள் வெளிப்படுறது தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. தயவு செய்து வாழ்க்கை நெறிமுறைகளையும் ஒழுக்க கல்வியையும் முதல்ல பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் கிண்டர் கார்டில் போடுறேன், யூகேஜி போகிறான், எல்கேஜி போகிறான், ப்ரீகேஜி போகிறான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. படிக்கிற பசங்க எப்படி இருந்தாலும் படிச்சுக்குவாங்க. நாம்பளாம் போட்டு திணிக்க வேண்டாம். எதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க ப்ளீஸ். நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.